வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மேஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் வந்து லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் வந்து யூனிட் 4ல் வர கொஷின். ஸோ இந்த கொஷின் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஷின்னு சொல்லலாம். ஸோ இந்த கொஷின் பற்றி பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவைகள் தேவைப்படுது அப்படின்றத பற்றி தான் இது சொல்ல போகிறோம். ஸோ இதோட எஜுகேஷன் இம்ப்ளிகேஷனோட சேர்த்து தான் இந்த கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சினாப்சிஸில் என்ன கொடுத்துருக்கேன்னா, இன்ட்ரொடக்ஷன் அபவுட் மேஸ்லோஸ் அண்ட் தென் மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் and then Maslow hierarchy of needs and its educational implication. So education implication ஓட சேர்த்து Maslow hierarchy பற்றி பார்க்க போகிறோம். and then conclusion. ஓகேங்களா. ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்க்கும்போது மேஸ்லோ பற்றி பார்த்தோன்னா, மேஸ்லோ ஃபுல் நேம் இஸ் ஆப்ரஹாம் ஹெரால்ட் மேஸ்லோன்னு சொல்லுவாங்க. ஹீ இஸ் born on April 1908 யுனைடெட் ஸ்டேட்டில் தான் பிறந்திருக்காரு. அண்ட் தென் டைட் இன் June 8, 1970 கலிஃபோர்னியா யுனைடெட் ஸ்டேட்டில் இருந்திருக்காரு. ஆப்ரஹாம் ஹெரால்ட் மேஸ்லோ வாஸ் an American professor of psychology at Brandeis University, Brooklyn College. So New School for Social Research and Columbia University, who founded humanistic psychology and created Maslow hierarchy of needs. He stressed, அவர் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காருன்னா, the importance of focusing on the positive qualities in people as opposed to treating them as a way of symptoms. ஸோ ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவைகள் தேவைப்படுது, ஒரு லைஃப் லாங் ப்ராசஸில் என்னென்ன தேவைகள் தேவைப்படுது அப்படின்றது தான் வந்து இந்த மேஸ்லோ ஹைரார்கி. ஸோ மேஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ன்றது ஒரு பிரமிடில் கொடுப்பாங்க. அது வந்து நோ எண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சிட்டோடனே அவனுக்கு தேவைகள் என்னென்ன தேவைப்படுது அப்படின்றது தான் வந்து இந்த கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து psychological and basic needs. So this psychological needs is otherwise called as a basic needs சொல்லலாம். ஒரு மனிதனின் என்ன சொல்ல பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன தேவைப்படுது ஒரு மனுஷனுக்கு அப்படின்றது தான். என்னென்ன தேவைப்படுதுன்னா, இப்போது ஒரு நார்மல் மனுஷனுக்கு என்னென்ன கண்டிப்பாக வேணும். ஃபுட் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது, தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது, தூங்கணும். ஒரு 8 hours வந்து கண்டிப்பாக ஒரு மனுஷன் தூங்கினா தான் அவனுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் தென் ஷெல்டர், அவனுக்கு வந்து அவனுக்கு போட வந்து துணி இருக்கணும், அந்த கிளாத் இருக்கணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் தானே ஒரு மனுஷனோட பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நீட், பேசிக் நீட். ஸோ ஸ்டேஜ் 1. ஓகேங்களா. இதில் வந்து 100% பீப்புளும் இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஒரு பீப்புள்னும் போது எந்த இடத்துல வாழ்ந்தாலும் அவனுக்கு அந்த ஃபுட்டு, வாட்டர், ஸ்லீப், ஷெல்டர்ன்றது முக்கியமான தேவைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே போகணுன்னா ஸ்டேஜ் 2. ஸோ ஸ்டேஜ் 2ல் வந்து இப்போ 100% இது தேவைகள்னும் போது அவங்க வந்து யார் ரீச் ஆவாங்கன்னா, ஒரு 80% ஆஃப் பீப்புள் வந்து ரீச் ஆவாங்க இந்த ஸ்டேஜ்க்கு. ஸோ சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பர்சனல் ஃபினான்ஷியல் ஹெல்த். ஒருத்தனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபினான்ஷியல் வைஸாக அவனுக்கு சப்போர்ட் இருக்கணும். அவன் எப்படி ஏர்ன் பண்ணுறா அமௌண்ட் வச்சு அவனுக்கு இன்கம் பொறுத்து தான் அவனுடைய லைஃப் பொறுத்து இருக்கும். அண்ட் அவனுடைய ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஒரு மனுஷனுக்கு வந்து பேசிக் நீட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அதை தவிர்த்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவன் போகிறான்னா இதெல்லாம் அவனுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஸ்டேஜ் 3 பார்த்தோன்னா பிலாங்கிங் அண்ட் லவ். ஸோ பிலாங்கிங் அண்ட் லவ் அப்படின்னும் போது யாரெல்லாம் ரீச் ஆவாங்க அப்படின்னா, ஒரு 60% ஆஃப் பீப்புள். எல்லாருமே எல்லா ஸ்டேஜ்க்கும் ரீச் ஆக மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க என்ன சொல்கிறது, பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இல்லை அவங்களுடைய வறுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு ஃபுட்டு, வாட்டர், ஸ்லீப், ஷெல்டர் அது மட்டும் இருந்தால் போதும், அதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம், இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஃபினான்ஷியல் ஹெல்த் வைஸாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப் அது மாதிரி வந்து அந்த லெவலுக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து என்னென்ன பிலாங்கிங் அண்ட் லவ்னும் போது ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி க்ரியேட் ஆகும், அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வரும். அண்ட் தென் இன்டிமசி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 4 பார்க்கும்போது செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீம்னும் போது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அவனுக்குன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் இந்த ஸ்டேஜ் வரும்போது. அண்ட் தென் டிப்ரெஷன். அண்ட் தென் லாஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், ஏபிள் டு ரீச் ஃபுல் பொட்டென்ஷியல். இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப எல்லாருமே வந்து ரீச் ஆக மாட்டாங்க. இப்போ வந்து இது ஃபிசிக்கல் பேசிக் நீட் ஒரு 100%னா இந்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு 80, நெக்ஸ்ட்டு 60, 40, ஒரு 20% ஆஃப் பீப்புள் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து ரீச் ஆவாங்க. ஸோ செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ் அவங்களுக்குன்னு ஒரு பொட்டென்ஷியல் ரீச் ஆகிற அளவுக்கு அவங்க வளர்ந்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ இது வந்து பேசிக் நீட்ஸ்.
ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றது தான் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன்ஸ் வச்சு எப்படி இதெல்லாம் எப்படி வந்து இந்த மேஸ்லோஸ் ஹைரார்கி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்க்கு எது எது இம்பார்ட்டண்ட்டாக தேவை அப்படின்னு மேஸ்லோ ஹைரார்கியில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஹவு கேன் டீச்சர்ஸ் ஹெல்ப் அட் ஈச் லெவல், எப்படி வந்து ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எல்லா லெவல்லையும் லைக் பேசிக் நீடு, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, எப்படி ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதுதான் வந்து எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷனில் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சைக்காலஜிக்கல் நீட்ஸ். ஸோ சைக்காலஜிக்கல் நீட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அ பேசிக் நீட்ஸ் இல்லையா. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஃபுட்டு, ஸ்லீப்பு, வாட்டர், ஷெல்டர் அதெல்லாம் பேசிக் நீட்ஸ். எஜுகேஷ்னல் வைஸாக வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, ப்ரொவைட் ரெகுலர் ஸ்நாக்ஸ் பிரேக்ஸ், அலோ ஸ்டூடெண்ட் டு ஹேவ் தே வாட்டர் பாட்டில் வித் தேம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு போகணுன்னா ஒரு டீச்சர் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த கரெக்ட் டைமுக்கு அந்த பிரேக்ஸ் விடணும். அண்ட் தென் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த வாட்டர் பாட்டில்ஸ் வந்து அவங்க கூடயே வச்சுக்கிட்டோம். ஏன்னா வந்து கீப் ஆன் அவங்க வந்து வாட்டர் குடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது இல்லையா ஸ்டூடெண்ட்டை. ஸோ அவங்களுக்கு என்னென்ன டைமில் வந்து அவங்க தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும் ஆஸ் அ டீச்சராக. ஸோ அதுதான் வந்து பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அலோவ் தெம் டு விசிட் வாஷ்ரூம் இஃப் இட் நெசசரி அண்ட் என்ஷூர் தட் திஸ் பிளேசஸ் ஆர் க்ளீன். அவங்கள வந்து வாஷ்ரூம் வந்து அலோவ் பண்ணணும். நம்ம அந்த விஷயத்துலலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த வாஷ்ரூம் வந்து க்ளீனாக இருக்கா அப்படின்றதும் நம்ம பொறுப்பு தான் இல்லையா. ஸோ ஒரு கிளாஸ் ரூம் வந்து ஒரு வெல் வென்டிலேட்டடாக இருக்கணும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இப்போ நம்ம போகிறோன்னா அந்த கிளாஸ் ரூம் வந்து கண்டிப்பாக ஒரு வெல் வென்டிலேட்டட் கிளாஸ் ரூம், நல்லா ஒரு காத்தோட்டமான ஒரு கிளாஸ் ரூமாக இருக்கணும். ஸோ அவங்கள வந்து ஒரு டம்ப் பண்ணக்கூடாது, அந்த பசங்களை வந்து டம்ப் பண்ணக்கூடாது. அண்ட் தென் அந்த லைட் இருக்கா, ஃபர்னிச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது, பிளாக் போர்டு எப்படி இருக்குது, ஸோ ப்ரொவிஷன் ஆஃப் மிட் டே மீல்ஸ் ஸோ அந்த மிட் டே மீல் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் இருக்கா அப்படின்ற விஷயம்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அண்ட் தென் கம்ஃபர்டபுள் பெஞ்சஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆஸ் இட் இஸ். நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்னிச்சர்ஸ், ஸோ அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, அவங்களுடைய பெஞ்சஸ் அண்ட் தென் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றது வந்து ஒரு பேசிக் நீட். ஒரு பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது இதெல்லாம் வந்து பேசிக் நீட் இல்லையா. ஸோ அலோ ஸ்லீப் டிப்ரைஸ்ட் சில்ட்ரன் எ ஷார்ட் நேப். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் நீட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 2 பார்க்கும்போது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. ஸோ சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியில் என்னென்ன கவர் ஆகுது, பர்சனல், ஃபினான்ஷியல், ஹெல்த், இது வந்து பேசிக் நீட்ஸ். ஸோ எஜுகேஷனல் வைஸாக பார்க்கும்போது ப்ரிப்பேர் சில்ட்ரன் ஃபார் டிஃபிகல்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரம் ஹோம் டு ஸ்கூல். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, அவங்க ஹோம்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரான்சாக்ஷன் ஒரு ஸ்கூல் கொடுக்க முடியுமா அப்படின்றது வந்து பார்க்கணும். ஸோ டாக் டு, அது வந்து ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டில் வரும். செகண்ட் ஸ்டேஜுன்னு போது ஒரு சேஃப்டி பற்றி சொல்கிறேன். அண்ட் தென் செக்யூரிட்டி பற்றி, ஒரு சில்ட்ரனோட எப்படி செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்றது ஒரு டீச்சரோட பொறுப்பு தான் சொல்லலாம் இல்லையா. So talk to kids about a bullying in and out of the class and about a cyber bullying and that should not be tolerated. ஸோ என்ன சொல்லலாம், அவங்களுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி பற்றி பேசணும். அவங்க வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆஸ் அ டீச்சராக வி ஷுட் இல்லையா. ஸோ கண்டிப்பாக கேட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் அசர்ட்டிவ்னஸ் ஸ்கில்ஸ் குட் பி தாட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் acceptable to say no. Create a culture of trust and safety in the classroom. ஸோ ஒரு பசங்களுக்கு என்னென்ன தேவைகள்ன்றது வந்து நம்ம வந்து கேட்கணும் ஒரு பசங்களுக்கு. அண்ட் தென் கிரியேட் அ கல்ச்சர் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் சேஃப்டி. ஸோ ஒரு சேஃப்டி எப்படி நம்புறது, எப்படி சேஃப்டியாக இருக்கிறது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கல்ச்சரை வந்து க்ரியேட் பண்ண ஒரு கிளாஸ் ரூமில், அதுதான் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டின்னும் போது நிறைய கவர் ஆகும் இல்லையா. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு என்னென்ன ப்ராப்ளம், செக்ஷுவல் வைஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, அதெல்லாம் வந்து கேட்குறதும் வந்து ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் தானே இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆஸ் அ டீச்சராக கேட்டுட்டு அந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணணும். அண்ட் தென் ஸ்டேஜ் 3 பார்க்கும்போது லவ் அண்ட் பிலாங்கிங். ஸோ லவ் அண்ட் பிலாங்கிங்ஸில் என்னென்ன பேசிக் நீட்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்னா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் தென் இன்டிமசி. ஓகே. ஸோ ஒரு ஃபேமிலி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதெல்லாம் தான் பேசிக் நீட். இப்போ எஜுகேஷ்னல் வைஸை நம்ம பார்க்கும்போது அலோ தி ஷைஸ் டு கிட்ஸ் டு சிட் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்லா பேச ஆரம்பிப்போம். இப்போ ஒரு ஷை கிட் வந்து ஒரு கிளாஸில் கண்டிப்பாக இருப்பாங்க.
ஸோ அந்த பசங்களை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்க இடத்துல நம்ம உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி இது கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து ஓப்பனாக பேசுவாங்க அப்போது. ஸோ வைல் மேக்கிங் குரூப்ஸ் ஃபார் அன் ஆக்டிவிட்டி லெட் தேம் ஃபார்ம் குரூப்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயே அவங்க வந்து அந்த குரூப் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த ஷை கிட்ஸோ அவங்கள வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயே நம்ம பண்ணோன்னா அந்த ஆக்டிவிட்டி அவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேக் ரேண்டம் குரூப்ஸ் ஃபார் ஃபியூ ஆக்டிவிட்டீஸ் ஸோ ஆஸ் டு ப்ரொவைட் சான்சஸ் ஃபார் ஷை கிட்ஸ் டு ஸ்பீக் டு அதர்ஸ். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் அலோவ் பண்ணாமல் ஒரு சில ஆக்டிவிட்டி வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் அவங்க வந்து கம்பைன் பண்ணி விட்டோன்னா அந்த ஷை கிட் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுன்னா இன்னொரு குழந்தைக்கிட்ட போல்டாக பேச ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அது மாதிரியும் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் யூஸ் கொலாபரேட்டிவ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் டு ப்ரொமோட் பெலாங்கிங்னஸ் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு கொலாபரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், இந்த குரூப் ஆக்டிவிட்டீஸ், கோஆப்ரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோன்னா அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் வந்து பிலாங்கிங்னஸாக இருக்கும். ஸோ ப்ரொமோட் பிலாங்கிங்னஸ் அமோங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது செல்ஃப் எஸ்டீம். ஸோ செல்ஃப் எஸ்டீம் பார்க்கும்போது ஸ்டேஜ் 4. ஸோ இதில் என்னென்ன பேசிக் நீட்ஸ், ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பேசிக் நீட்ஸ் பார்த்தோன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் தென் டிப்ரெஷன் இல்லையா. ஸோ இது வந்து எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸில் பார்த்தோம்னா ப்ரொவைட் அஃபர்மேட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் ஸ்பெசிஃபிக் அப்ரிசியேஷன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா பண்ணானா ஒரு குட் ஃபீட்பேக் வந்து கொடுக்கணும். அந்த நல்ல ஒரு அப்ரிஷியேட் வந்து பண்ணணும் ஆஸ் அ டீச்சராக. ஸோ அப்போ தான் அவங்க இன்னும் நல்லா என்த்து ஆகிட்டு இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அலோ பியர் ஃபீட்பேக். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி பியர் ஃபீட்பேக் வந்து நம்ம அலோவ் பண்ணணும். ஸோ நீ என்ன தப்பு பண்ணுற அப்படின்றது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தெரிஞ்சுட்டு அதை வந்து இனிமேட் பண்ணாமல் பார்த்துப்பான். ஸோ டெல் தெம் வாட் went well and how could it be better. ஸோ என்னெல்லாம் நல்லா நடக்கும், எப்படி அது இன்னும் நல்லா பெட்டராக பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம ஆஸ் அ டீச்சராக சொல்லணும். ஸோ ஆஸ்க் தெம் ஹவு தே வுட் டூ இஃப் தே வேர் கிவன் அனதர் சான்சஸ் டு டூ தி சேம் டாஸ்க். இஃப் சப்போஸ் அவன் ஏதாச்சும் ஒரு தப்பாக பண்ணிட்டானா வி ஹாவ் டு கிவ் அனதர் சான்சஸ் டு ஹிம். ஸோ அவனுக்கு வந்து இன்னொரு சான்சஸ் கொடுத்து அந்த தப்பு இன்னொரு வாட்டி பண்ணாமல் நம்ம பண்ணணும். ஸோ அப்போ அவனுக்கு வந்து என்னாகும், ஓகே நம்மளுக்கு சான்சஸ் கொடுக்குறாங்க, அப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற தாட் அவனுக்கு வரும். ஸோ அசைன் டாஸ்க் தட் தே ஆர் கான்ஃபிடென்ட் ஆஃப் டூயிங் அண்ட் கைட் தெம் த்ரூ தி சேலஞ்ச் டாஸ்க். ஸோ இதெல்லாம் தான் வந்து செல்ஃப் எஸ்டீம். ஸோ லாஸ்ட்டு ஸ்டேஜ் பார்க்கும்போது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் பார்க்கும்போது ஸோ இந்த பேசிக் நீட்ஸில் பார்த்தோன்னா ஏபிள் டு ரீச் ஃபுல் பொட்டென்ஷியல், அதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இது எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன் மூலிமா பார்த்தோன்னா ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பில்ட் ஆன் தேர் ஸ்ட்ரென்த். ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ண நம்ம வந்து வி ஹாவ் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு தெம். ஸோ அலோவ் தெம் டு செட் தேர் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் தெம் இஃப் நீட் பி இன் அச்சீவிங் தெம். அவங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணுறது தான் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம். அந்த கோல் அவங்க ரீச் பண்ண ஆஸ் அ டீச்சர் வி ஹாவ் டு அசிஸ்ட் தெம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த கோல் அவங்க ரீச் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம அந்த கோல் ரீச் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அலோவ் தெம் டு மேக் பர்சனல் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் அண்ட் கீப் அ டேப் ஆன் தேர் ப்ராக்ரஸ். ஸோ அவங்க ப்ராக்ரஸில் வந்து நம்ம கீப் ஆன் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்தூவாஸ்டிக்காக இருக்கணும், நம்ம வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக் தெம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டீம் ஒர்க் அண்ட் கிவ் தெம் ஃப்ரீடம் டு டேக் டெசிஷன். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வர பசங்க வந்து ஆஸ் அ டீச்சராக வி ஹாவ் டு கிவ் தெம் ஃப்ரீடம். நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்க வி ஹாவ் டு கிவ் ஃப்ரீடம் டு தெம். ஸோ ஒரு டீம் ஒர்க்கில் அவங்க ரெஸ்பான்சிபிளாக அவங்க எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து அவங்களே டெசிஷன் எடுக்க நம்ம வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்தோன்னா அவங்க எப்படின்றத விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அவங்க வந்து நல்லபடியாக அவங்க அந்த டீம் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ்னும் போது கோல், அவங்களுக்குன்னு ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஆஸ் அ கன்க்ளூஷன் பார்க்கும்போது as teacher could help children to deal with their needs and further motivate them progress towards
performing to the best of their ability and getting better. So as a teacher what we have to do, we have to help children. அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவைகள்ன்றது தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்க ப்ரோக்ரஸில் வந்து நல்ல ரிசல்ட் எடுக்கிறாங்கன்னா மோட்டிவேஷன் தான் இம்பார்ட்டண்ட். ஆஸ் அ டீச்சராக நல்லா மோட்டிவேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டை. ஸோ ஸ்டூடெண்ட்டை மோட்டிவேட் பண்ணி அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா, அதுதான். ஸோ அதுதான் வந்து இவர் சொல்லியிருக்காரு, மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அண்ட் இட்ஸ் எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன். ஸோ இது வந்து நான் ஆக்சுவலாக நீட்ஸ் வந்து நான் வந்து இந்த ட்ரையாங்கிளில் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து இந்த வெறும் நீட்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஃபுட், வாட்டர், ஷெல்டர். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் டிபெண்ட் பண்ணி நீங்கள் லைன் ஃபார்ம் பண்ணி நீங்கள் எழுதிடலாம். ஓகேங்களா. இஃப் சப்போஸ் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் கேட்டாங்கன்னா, ஒரு கொஷனாகவே கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 சொல்லி போட்டு எழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.